காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை ஆதரித்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பெண்கள், மில் பணியாளர்கள், விவசாய பெருமக்களை சந்தித்து கைச்சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். அருண் பிரகாஷ், விவரங்கள். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை ஆதரித்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அருப்புக்கோட்டையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று அதன் ஒரு பகுதியாக அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியிலான கஞ்சநாயக்கன்பட்டி, காந்தி நகர், ராஜீவ் நகர், ஆத்திப்பட்டி, பெத்தம்மாள் நகர், கட்டக்கஞ்சம்பட்டி மற்றும் ராமலிங்கா மில் பகுதிகளில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மில் பணியாளர்கள், பெண்கள், விவசாய பெருமக்களை சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கூறி அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் எனவும், சம்பளம் ரூபாய் 400 வழங்கப்படும் எனவும் மோடி அரசை அகற்ற வேண்டும் எனவும் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் உடனிருந்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண் பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.